மிருகல் ஓகே மிருகல்ப்பா ஜாயிண்ட் அது ஜாயிண்ட்டோ வைண்ட்டோ அதுக்கு தான் சிக்கன் வச்சிருக்கணுன்றது. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் சூர்யாபாலா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங். பொதுவாகவே மீன் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மாவை அவங்கவுங்க ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணுவாங்க நம்ம மீன் பிடிக்கிற நண்பர்கள்லாம். ஆனால் புதுசாக வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாவை எப்படி ரெடி பண்ணணும், எப்படி பைட்டில் போடணும், அந்த மாதிரி நிறைய கவலை இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மாவை ரெடி பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. இனிமேல் அவங்களெலாம் கவலையே படாதீங்க. நம்ம சுதா ஃபிஷிங் ட்ராக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக அவங்களே மாவை அரைச்சி பக்காவாக ரெடி பண்ணி அவங்களே பேக்கெட் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு கால் பண்ணால் போதும், ப்ரோ எனக்கு இந்த மீன் பிடிக்கணும், இந்த பைட் இருந்தால் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுங்க, அவங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே நம்பர் தரேன், கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணி விட்டுங்க. மேலும் ஃபிஷிங் வீடியோ பார்க்க நம்ம டிஎன்ஆர் ஃபிஷிங் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த தூண்டில் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தூண்டில் கிட்ட போட்டு வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 6 தூண்டில் ஸ்டிக்கு தூண்டிலுங்க, 2 தூண்டில் வாட்டர் கேன் தூண்டில். கடைசியாக எங்களுக்கு மீன் மாட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் தூண்டில் தாங்க மீன் மாட்டுச்சு. மீன் மட்டும் இல்லாமங்க இதுக்கப்புறம் மாட்டுற மீன் எல்லாமே வாட்டர் கேன் தூண்டில் தாங்க மாட்டுச்சு. சில இடத்துலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தூண்டில் மீனே மாட்டாது, ராட்டில் தாங்க நல்லா மீன் மாட்டோம். அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீன் மாட்டோங்க. சின்னதாக தான் இருக்கும், சின்னதாக வீடியோ பாருங்க. ரோகா தான் இருக்கும். என்ன எப்படி ஏற்றணும்ண்ணா? சின்ன தாம்பா பொறுமை ஆடுவோம். நம்ம அன்புபுரம் ஒரு தூண்டில் போட்டு வச்சுருந்தாருங்க ரைட் சைடில் ஓரமாக. அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தூண்டில் போட்டிருந்தாருங்க. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஓரமாக இழுக்க முடியாமல் இழுத்துட்டே இருந்ததுங்க. சரி தூண்டில் எடுத்து பார்க்கும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சது, பெரிய ஆச்சரியங்க. இது என்னடா மீன், ஒரு வித்தியாசமாக இருக்கே, அப்படியே பெரிய குழப்பத்தோடு தாங்க இருந்தோம் நாங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் மிருகல்ன்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் மடவைன்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது என்ன மீனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன மீன் தெரியுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் தூண்டிலாம் போட்டுட்டு 2 மீன் பிடிச்சிருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகம் மூட்டமாக இருந்தது, ஒரே மழை வர மாதிரி இருந்ததுங்க. நம்ம நண்பர்கள் 2 பேர் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசி, செம்ம பசி, சாப்பிடலான்னு உட்காந்துருந்தாங்க. சாப்பிடும் போதே சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிட்ருக்க போது மீன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க ஒரு வாட்டர் கேன் சவுண்டு மட்டும் நல்லா சவுண்டு கரகரன்னு கேட்டுகிட்டே இருந்ததுங்க. இதுதான் நல்லா இருக்கும் போது இது ஒரு நல்லா இருக்கும். முள்ளுக்கு தான் போவான். பள்ளம் இருக்கும், நேரம் மிருகல் மிருகல்ப்பா ஜாயிண்ட் அது ஜாயிண்ட்டோ வைண்ட்டோ அதுக்கு தான் சிக்கன் வச்சிருக்கணுன்றது. ஜாயிண்ட் குடு ஒன்று கொஞ்சம் இறங்க பைத்தியம் எல்லாத்துக்கும் இறங்க சாவரியா. பள்ளம் பள்ளமா அது. என்ன ஸ்பீடு பத்தியா நல்லாக்கா
அத்தாடி தூக்குடா வேணா. நரம்பு பார்த்து பார்த்து. மிருகல் இல்லை, ஜாயிண்ட் மிருகல். தான் தான். லைக் கரெக்டாக அந்த பாலில் தான் படிக்குது அது. எல்லோ கலர் பஞ்சில் போட்டுக்குதா? நம்ம சுதா ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மீன் பிடிச்சிருக்காருங்க. ஆனால் இந்த இடத்துல ஏரியில் மீன் பிடிச்ச மாதிரி வேறு எந்த இடத்துலையும் பிடிக்கலங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகல் மீன் தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரோகு மீன் மாதிரியாக தாங்க இருக்கும். எங்களுக்கே ஒரு குழப்பமாக ஆயிடுச்சுங்க, இது ரோகு மீனா மிருகல் மீனா. அப்புறம் சொன்னாருங்க இது ஜாயிண்ட் மிருகல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பேர் வச்சிட்டாருங்க. உங்களுக்கு என்ன மீன் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா சரி. அது சூப்பரா சரி. இங்க பாரு மக்களே, தூண்டில் போட்டு மீன் பிடிக்காம இந்த விசிறு வலை போட்டு எவ்வளோ ஜிலேபி பிடிச்சிக்கிறாங்கன்னு பாருங்களேன். எல்லாமே மொக்க ஜிலேபியோ 1/2 கிலோ 1/4 கிலோ 3/4 கிலோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பிடிச்சி தீர்த்துட்டோம். இந்த மீன் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீனே மாட்டலைங்க. மழை வேறு செம்ம மழை. சரி விசிறு வலை எடுத்துகிட்டு இருந்தார் நம்ம திருவள்ளூர் மீனவன். நான் இதில் போய் மீன் பிடிச்சி காட்டுறேன்னு சொல்லிட்டு விசிறு வலை சுற்றி போட்டதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 கிலோ கிட்ட ஜிலேபி மீனே மாட்டிச்சிங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி விசிறு வலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நம்ம திருவள்ளூர் மீனவங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நல்ல விசிறு வலைலாம் வச்சுருக்காருங்க. விசிறு வலை ஐட்டம் இல்லாமல் கெண்டை விலைலாம் நிறைய வச்சுருக்காருங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. மொத்தமாக சேர்த்து எடை போடணும். மொத்தமாக சிக்க பையில் ஜிலேபி மட்டும் ஒரு எடை போடு. என்ன வருதுன்னு பாரு. வெயிட் மிஷின் அதெல்லாம் இருக்குது. பெரிய அவ்வளோ பெரிய வெயிட் மிஷினு பா எப்படி ஆட்டி வச்சுனாங்க பார்த்தியா மீன் பாரு. மீன் என்ன துள்ளுறாங்க. 5 கிலோ இருக்குமாண்ணா? சுதாண்ணா தாசி வரணும். தாசி வருமா? 5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 6 கிலோ இருக்கும்பா. 6-7 கிலோ இருக்கும்பா. என்ன நாங்கள் போட சிக்க பைக்கிஞ்சிடண்ணா. வரும் 8 கிலோ இருக்குதுப்பா. வேணா 9ண்ணா. 9 9 கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிவுக்கு வருது. மீண்டும் ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.